பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் சரித்திரத்தில் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்டுள்ள பகுதியில் அதிகாரம் 4 வசனங்கள் 10 முதல் 21 வரை. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலிபாஸ் தான் அவருடைய நண்பர், யோபுவின் நண்பர் இல்லையா. அவர் நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறாரு, நிறைய கருத்துக்களை தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஆறுதலுக்காகவும் ஒரு தெளிவடைகிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதுல இந்த 10வது வசனத்துல முதல்ல ஒரு 3 வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சிங்கங்களை குறித்து சொல்றாரு. சிங்கங்கள் கர்ஜிக்குது, அது கொடூரமா இருக்கு, அது எல்லாரையும் அடி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா அதுவே நிலையானது கிடையாது. அது ஒரு நேரம் அதோட கெர்ச்சிப்பும் அடங்கி போகும். அது கிளசிங்கமா ஆயிடுச்சுன்னா அது இறந்து போகும். அதோட பாலசிங்கங்கள் பல்லுலாம் பெருசா இருக்குது, அதெல்லாம் நம்மள பீறி போடுவோம். ஓகே, உண்மைதான். ஆனாலும் இந்த சிங்கம் இல்லாத, கிளசிங்கம் இல்லாதனால பாலசிங்கங்கள்லாம் சிதறி போயிரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை கூட உண்டு. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு குழப்பமான ஒரு விஷயம் அத தெளிவா நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க அவரு எனக்கு ஒரு விஷன் அதாவது கனவு அப்படின்னு சொல்லல, அது தூக்கத்துல வர்றதில்லை. தூங்கும் போது இவருக்கு எனக்கு ஒரு மெல்லிய சத்தம், மெல்லிய ஒரு உணர்வுகள் ஏற்பட்டுச்சு. அதுல அவருக்கு கிடைத்த தெளிவு, அவருக்கு அது அதை பத்தின சிந்தனை பண்ணும்போது என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அது சொல்றாரு, இந்த மனுஷனுக்கு அவங்களுடைய நிலையாமையை குறித்து அவர் பேசுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், கடவுளை விட நம்ம பெரியவனா, கடவுளை விட தேவனை விட தான் ரொம்ப சுத்தமானவனோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறான், நினைக்கிறான். அவன் ஒரு பெரிய நிறைய சொத்துக்கள் வச்சிருக்கான் அப்படின்னா அவனுடைய பணிவிடக்காரனையே அவன் நம்புறது கிடையாது. அவனுக்கு உதவி செய்கிறவங்களை கூட புத்தீனன், அது முட்டாள், போடா முட்டாள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி உலகத்துல வாழ்றாங்க. அப்புறம் இந்த உலகத்துல கட்டுற வீடு கட்டி சொத்து இதெல்லாம் நிலையானது அப்படின்னு நினைச்சு இதுல நல்லா வாழ்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரே நிமிஷத்துல எல்லாமே அழிஞ்சு போகும். அவனுடைய உயிர் அவனோட உடம்பு விட்டு போகுது அப்படின்னா அது எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்றத தெரிந்து கொள்ளாமலே அவன் மனித வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்றத அறிந்து கொள்ளாமலே கூட அவன் மடிந்து போகிறான் அப்படின்றது தான்